நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். இன்றைய தலைப்பு என்னவென்றால், கண்டிப்பாக உயரும் புதன்மேடு வாழ்க்கை. புதன்மேடு உயர்வாக இருந்தால் வாழ்க்கை கண்டிப்பாக உயர்ந்தே தீரும். நம்ம கைரேகையை பொறுத்தவரைக்கும் இந்த சுண்டு விரலுக்கு கீழே இருக்கிறது புதன்மேடு. இந்த புதன்மேடு எப்படி இருக்குன்னு பாருங்க. வாழ்க்கையில திறமையா இருந்து நல்லபடியா புதன் உயர்வா இருக்கும். பேச்சு திறமை நல்லா இருக்கும். கையில புதன்மேடு உயர்வா இருந்தா பேச்சு திறமை நல்லா இருக்கும். வாழ்க்கையில நல்ல நுணுக்கமான அறிவான பேச்சாற்றல் மூலமாக, திறமையின் மூலமாக, வியாபார திறமை, கணக்கு, பேச்சு திறமை மூலமாக வாழ்வில் உயர்ந்தே தீர்வார். அதே மாதிரி ஜாதகத்துல புதன் உச்சமா இருக்கிறாரு அப்படின்னா பேச்சு திறமை நல்லா இருக்கும். சிறந்த அறிவை பயன்படுத்தி, புத்தியை பயன்படுத்தி வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவார். இதுல நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. ஜாதகத்தையும் கைரேகையும் சேர்த்து உங்களுக்கு புதன் எப்படியெல்லாம் இருந்தால் நன்மையை செய்வார், எப்படியெல்லாம் இருந்தால் திறமையாக போய், ஒரு சில பேர் மயக்கிற அளவுக்கு போய் பேசுவாங்க பார்த்தீங்களா. உண்மையை அப்படி பொய்யை அப்படியே உண்மை மாதிரியே பேசுவாங்க. உண்மையை பொய்யாக்குறது, பொய்யை உண்மையாக்குறதுலாம் புதனுடைய காரகத்துவத்தில் வரும். புதன் நல்லா இருந்தாக்க கைரேகையை பொறுத்தவரைக்கும் புதன் நல்லா இருந்தால் ஸ்மார்ட்டாக பொய் சொல்லி வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு சில பேர் கெட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதில் என்னென்னா ஃபுல் டீட்டெயில் இந்த காணொலியை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புதன் எப்படி இருந்தால் என்னென்ன பலன் கிடைக்கும் ஜாதகத்தில், கைரேகையில், இதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம முதல்ல கையை பார்த்துருவோம். கைரேகையில் சுண்டு விரலுக்கு கீழே இருக்கிறது புதன்மேடு. இந்த சுண்டு விரல் நேராக இல்லாமல் கோணலாக இருந்துச்சுன்னு வச்சுங்க, புத்தி சிறப்பாக வேலை செய்யும். ஏமாற்றக்கூடிய கபட புத்தி வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இந்த புதன் நல்ல உச்சமாக இருந்துருச்சு, நல்ல உயர்வாக இருக்கும். புதன் மேடு உயர்வாக இருந்துச்சுனாவே புத்திசாலித்தனம், பேச்சால் மடக்கக்கூடிய அளவுக்கு நுண் அறிவு படைத்தவராக இருப்பார்கள். கபட புத்தி, ஏமாற்றும் தனம் அதிகமாக இருக்கும். எல்லாரும் ஏமாற்றுவாங்கல்ல, எல்லாரும் பொய் சொல்லுவாங்கல்ல. ஒரு சில பேர் பேசுவாங்க பாருங்க, அப்படியே பொய்யா அப்படியே உண்மை மாதிரி நம்புற மாதிரியே பேசிடுவாங்க. அவங்களுடைய கையில் புதன் மேடு நல்லா உயர்வாக இருக்கும் சார். புதன் மேடு உயர்வாக இருந்து அந்த புதன் மேட்டில் மேல் நோக்கின கோடுகள் இருக்குன்னு வச்சுங்க, பேச்சு திறமையை பயன்படுத்தி பெரிய தொழிலதிபர் ரேஞ்சுக்கு உயர்ந்துருவாங்க. நல்ல ஒரு பேச்சாற்றல், நுண்ணறிவு, வியாபார புத்தி, கணக்கு, பேச்சு திறமை மூலமாக வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை கண்டிப்பாக அடைந்தே தீர்வார்கள். இந்த புதன் பள்ளமாக இருக்குது சார். பள்ளமாக இருந்தால் உங்களுக்கு திறமை கம்மியாக இருக்கும், பேச்சு திறமை கம்மியாக இருக்கும். ரொம்ப பயப்படுவாங்க, எதுக்குமே நேர்மையாக இருக்கணும், நீதியாக இருக்கணும்பாங்க. அப்போ வாழ்க்கையில் வெற்றி பெறுவது ரொம்ப கஷ்டமாயிடும். சமமாக புதன் இருந்தால் நல்ல ஒரு அமைப்பு. அளவுக்கு அதிகமாக புதன் நல்ல உப்பலாக இருக்குன்னு வச்சுங்க, உடல் அதிகமாக உழைக்காமல் புத்தியை பயன்படுத்தி, பேச்சை பயன்படுத்தி வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை, வியாபாரத்தில், பேச்சு துறையில், ஏதாவது ஒரு துறையில் நல்ல ஒரு சம்பாத்தியத்தோடு நல்ல உயர்ந்த நிலையை அடைவார். இந்த புதன் மேட்டில் வளைகுறி மாதிரி இருக்குது சார். ஒரு சில பேருக்கு இந்த புதன் மேடும் உயர்ந்து புதன் மேட்டில் இந்த மாதிரி வளைகுறி மாதிரி இருந்துச்சுன்னா அவர்கள் மிக நுணுக்கமாக பேசக்கூடிய, நல்ல திறமை படைத்த, பேசி மயக்கக்கூடியவர்கள். அதாவது திறமையாக பொய் பேசுவாங்க. பொய் பேசுறது பொய் மாதிரியே தெரியாமல் பொய் பேசக்கூடிய அமைப்பு உருவாகிறது. எல்லாரும் பொய் பேசுவாங்கன்னு இல்லை, அதில் நிறைய கால்குலேஷன் இருக்கு. இதை மட்டும் ஈஸியாக தெரிஞ்சுங்க. புத்தி ரேகை நல்ல சிறப்பாக இருந்துருச்சு, புத்தி ரேகை உங்கள் கையில் நல்ல நேராக சிறப்பாக இருந்துருச்சுன்னா இவங்க தப்பு செஞ்சு மாட்டிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி புதன் மேடு அளவுக்கு அதிகமாக உயர்வாருங்க. இந்த புதன் மேட்டில் வளைகுறி இருந்தால் தப்பு செய்வாங்க, மாட்டிப்பாங்க. அது தண்டனை அனுபவித்து கூட வாய்ப்பு இருக்குது. இந்த புத்தி ரேகையும் சந்திரன் பக்கம் வளைஞ்சிருக்கு. அவங்க போட்டி போட்டு திறமையாக வாழ்க்கையில் முன்னுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கையில் புதன் மேடு அளவுக்கு அதிகமாக உயர்வாக இருந்ததுன்னா நீங்கள் புத்தியை பயன்படுத்தி வாழ்க்கையை உயர்ந்து விடுவீர்கள். இங்கே அந்த உயர்ந்து வளைகுறி இருந்ததுன்னா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் நேர்மையாக நடந்தீங்கன்னா நல்ல வாழ்க்கையில் நல்ல உயர்வு. சரியில்லாமல் குறுக்கு வழியில் போனால் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புண்டு. எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் புதன் கன்னியில உச்சமா இருக்கு அப்படின்னா நல்ல ஒரு அமைப்பு, நல்ல அறிவு, திறமை இதெல்லாம் பயன்படுத்தி வாழ்க்கையில் உயர்ந்து விடுவார்கள். புதன் உச்சமா இருந்தும் அங்க ராகு சேர்ந்து இருக்காருன்னு வச்சுங்க, ஸ்மார்ட்டா வேலை செய்வாங்க.
வாழ்க்கையில எப்படியாவது புதன் உச்சமா இருக்கு, நல்ல புத்திசாலிக்கான, அதோட ராகு சேர்றார், நல்லா ஊதி விடுவார். அப்படிங்கும்போது வாழ்க்கையில மல்டி மில்லியனர்லாம் இருக்காங்கல்ல, பெரிய பெரிய கோடீஸ்வரங்க இருக்காங்களா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் புதன் கன்னியில நீசமா இருக்கு சார், அங்க ராகுவோ கேதுவோ செவ்வாயோ சனியோ புதனோட சேர்ந்து இருக்காங்க சார், அப்ப பொய் பேசும் பழக்கம் அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. பொய்யே பேசி வாழ்க்கையில் உயரக்கூடிய நிலைக்கு வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அது மாறும் அமைப்பு, நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு சில பேர் ஒரே ஒரு கிரகத்தை வச்சு ஒரே ஒரு நிலையை வச்சு நம்ம சொல்ல முடியாது, ஒரு ரூமர் தான். இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சில கிரகங்கள் இப்போ குரு பார்வை இருக்கு, அந்த இடத்துக்கு குரு பார்வை இருக்கு, அப்போ கெடுதல் அதிகமாக செய்ய மாட்டாங்க. ஜாதகத்தை பொறுத்தலும் கைரேகையை பொறுத்தலும் இங்கே வளைகுறி எல்லாமே இருக்கு சார், புதன் மேடு நல்லா இருக்கு. அப்போ இங்கே குரு மேடு அந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கு சார், புத்தி ரேகை நல்லா இருக்கு. அப்போ நேர்மையாக வேலை செய்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் எச்சரிக்கை காணொலி தான் இது. முதல் மேடு அளவுக்கு அதிகமாக உயர்ந்து இங்க வளைகுறியும் இருந்தால் அவர்கள் பொய் பேசுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதுல இப்படி புதன் மேட்டில் இப்படி குறுக்கு கோடு இருக்கு சார், குறுக்கு கோடு இருந்தால் உங்களுடைய கை பொருள் விரயமாவதற்கு, நீங்க சேர்த்து வச்சிருக்க பொருள் விரயமாவதற்கு வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையாக இருக்கணும். மேல் நோக்கின கோடுகள் பணத்தை சேர்க்கும். இப்படி மேல் நோக்கின கோடு இருந்ததுன்னா பணம் சேரும் சார். புதன்மேட்டில் இப்படி சைடில் குறுக்கு கோடு இருந்ததுன்னா பணம் விரயமாகும். சரியில்லாத அமைப்பு, எச்சரிக்கையாக இருக்கணும். கையில் இருக்க பொருள் திருடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேல் நோக்கம் இருந்தால் நல்லது. இதில் ரெண்டும் சேர்ந்து இருக்கு சார், இப்படி கிராசிங்கும் இருக்கு. அப்படிங்கும் போது என்ன ஆகும்? திறமையாக பொய் பேசி திருடுவதற்கு கபடமாக நுண்ணறிவாக திறமையாக வேலை செய்யக்கூடிய புத்தி வேலை செய்யும். உயரமாகவும் இருந்துருச்சு நல்ல நுண்ணறிவு, அதில் வளைகுறி இருந்துருச்சுன்னா எப்படி ஏமாற்றலாம், எப்படி திருடலாம். எந்த துறையில் இருந்தாலும், அரசியலில் இருந்தாலும் பணத்தை சேமித்து வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவாங்க. இருந்தாலும் சட்ட சிக்கல் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பிஸ்னஸில் இருந்தாலும் நிறைய சேமித்து வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவாங்க, சட்ட சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாருக்குமே இந்த மாதிரி புதன் மேடு உயர்வாக இருந்து அதில் வளைகுறி இருக்குமா சார்? இதெல்லாம் ஆயிரத்தில் லட்சத்தில் ஒருத்தங்களுக்கு இருக்கும். லட்சத்தில் ஒருத்தவங்க, ஆயிரத்தில் ஒருத்தவங்க தான் இந்த மாதிரி பிரச்சனை பெரிய பணக்காரங்களும் ஆகிடுவாங்க, கிரிமினல் ஆகி உள்ளே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இருந்தால் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னுக்கு வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். வாழ்க்கையில் புதன் மேடு நல்லா இருந்ததுனாவே கண்டிப்பாக உயர்ந்த நிலையை அடைந்தே தீர்வீர்கள். இது கட்டாயமான ஒரு உண்மை. கண்டிப்பாக உயர வேண்டும். ஒரு மனுஷன் உயரணும்னா அந்த புதன் மேடு உயர்வா இருக்கணும் சார். புதன் மேடு உயர்வா கண்டிப்பாக வாழ்க்கையில் உயர்ந்தே தீர்வீர்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இந்த புதன் மூட்டில் மேல் நோக்கின கோடுகள் இருந்ததுன்னா பணம் வரும், சேமிச்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துருங்க. பிசினஸ் மூலமாக வாழ்க்கையில் முன்னுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதுக்கு அடுத்து இந்த புதன் வீட்டுக்கு வரக்கூடிய ரேகை இருக்குல்ல, இது ஒரு முக்கோணம், பண முக்கோணம். வாழ்க்கையில் பிஸ்னஸ் மேக்னெட், பிஸ்னஸில் நல்ல ஒரு டாப் பொசிஷனில் வரவங்க, பிஸ்னஸில் நல்ல டாப்புக்கு வரவங்க, இந்த மாதிரி முக்கோணம் நல்லா சிறப்பாக இருந்துச்சுன்னா பிஸ்னஸ் பண்ணி வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. இதில் வெட்டு துண்டு தீவு இந்த மாதிரி குறுக்கு கோடுகள் இதெல்லாம் இருந்ததுன்னா பணம் வரும், செலவாக போயிடும். சரிங்களா? உங்கள் கையை பாருங்கள், புதன் மேடு எப்படி இருக்குது. எல்லாருக்குமே வளைகுறி இருக்கிறது இல்லை, எல்லாருக்கும் அளவுக்கு அதிகமாக உயர்றதில்லை. நியாயமாக நல்லபடியாக உயர்ந்திருந்ததுன்னா நல்ல ஒரு வாழ்க்கையில் அறிவை பயன்படுத்தி, புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி, பேச்சுத்துறையை பயன்படுத்தி வாழ்க்கையில் உயர்ந்த நிலை அடைவதற்கு புதன் உறுதி செய்கிறார். அந்த புதன் விரல் கோணலாக இருந்ததுன்னா எப்படி வேணாலும் பேசுவாங்க. இப்போ புதன் நீசமாக இருக்கார். நீசமான புதனோடு ராகுவோ கேதுவோ சனியோ செவ்வாயோ சேர்ந்திருந்தால் கிரிட்டிக்கலா திறமையா பொய் பேசக்கூடிய வாய்ப்பு உருவாகும். எல்லாரும் பொய் பேசுவாங்கன்னு கிடையாது, பொய் பேசக்கூடிய வாய்ப்பு, திறமையாக பேசக்கூடிய அமைப்பு, மனக்குழப்பம் ஏற்படும். அதே உச்சமா இருந்தாரு, புதன் உச்சமா இருந்தாரு, அவரோட சேர்ந்தா ரொம்ப வாழ்க்கையில பெரிய நிலைக்கு வர்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அதே புதன் உச்சமா இருந்து வக்ரமா இருக்காருன்னு வச்சுங்க, சிறப்பான ஸ்மார்ட்டா வேலை செய்யும், நல்லா சிறப்பாக வேலை செய்யும். ஆனால் லேட்டாக தான் பிக்கப் ஆகும். குழப்பம் நிறைய இருக்குது, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நிலைமை உருவாகி லேட் பிக்கப் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கையை பாருங்கள், உங்கள் ஜாதகத்தையும் பாருங்கள். ஜாதகம் என்பது ஒரு வரைபடம் மாதிரி. கையை பார்த்தோன்னே இப்போ என்ன நடந்துக்கிட்டு, கரண்ட்லி என்ன நடக்குதுங்கிறத கையை பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிடும். கைரேகையும் ஜாதகத்தையும் பார்த்தாக்கா முழுமையான பலன் உங்களுக்கு கிடைச்சிடும். புதன் மேடு உங்கள் கையில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு பேச்சு ஆற்றல் நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். பேச்சு திறமை நிறையா இருக்கா. திருமணம் ஜோதிடர்களுக்குலாம் புதன் மேடு உயர்வாக இருக்கும். புதன் வீட்டில் 2-3 ரேகை இருக்கும். புதன் மேடு உயர்வாக இருக்கும். புத்தி ரேகை ஜோதிடத்தில் நல்ல ஒரு திறமை இருக்கும், புலமை இருக்கும், அறிவு இருக்கும்.
நல்ல ஒரு நுணுக்கமாக பேச்சு திறமை இருக்கும் சார். பேச்சு திறமை இருக்குன்னா இந்த புதன் உயர்வாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு சில ஜோதிடர்கள் நல்ல ஒரு சிறந்த வாக்கு பலிதம் இருக்கணும்னா இந்த புதன் ரேகை இருக்கணும் சார். புதன் ரேகை புத்தி ரேகை போய் கட் பண்ணிச்சுன்னு வச்சுங்க. புதன் ரேகை 2 கையிலையும் புத்தி ரேகை போய் கட் பண்ணிச்சு, பேச்சு திறமை நல்லா இருக்கும், வாக்கு பலிதம் நல்லா இருக்கும், ஜோதிட துறையில் உயர்ந்தே தீருவார்கள். 2 கையிலும் இருந்ததுன்னா அவர்கள் ஜோதிடர்கள் அப்படின்னு சொல்லிடலாம். ஒரு கையில் இருந்ததுன்னா ஜோதிடம் தெரிந்திருக்கும், ஓரளவு ஜோதிடம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினச்சிக்கலாம். உங்கள் கைரேகையை பாருங்க, புதன் எப்படி இருக்காரு, புதன் மேட்டில் இருக்க ரேகை எப்படி இருக்கு, வளைகுறி இருக்கா, புதன் அங்கே ஜாதகத்திலையும் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். 2ம் சரியா இருந்துருச்சு. இங்க ஜாதகத்திலையும் புதன் உச்சமா இருக்காரு சார், எந்த கெட்ட கிரகத்தோடும் சேரல. இங்க கையில புதன் வீடும் நல்லா இருக்கு. வாழ்க்கையில பேச்சுத்துறை, கணக்குத்துறை, வியாபாரத்துறை வெற்றி பெற்று உலக புகழ் அடைவதற்கு வாய்ப்பை புத பகவான் கொடுக்கிறார். ஜாதகம் கைரேகை ஒத்து வந்துருச்சுன்னா அவங்க வெற்றி அடைவதை தடுக்கவே முடியாது. கண்டிப்பாக உயர்ந்த நிலையை அடைந்தே தீர்வார்கள். அதனால உங்க கையை பாருங்க, குழப்பமா இருந்ததுன்னா அதை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணலாம். கையில பார்க்குறோம் ஒரு தவறு நடக்க போகுதுன்னா தவறு நடக்காமல் மாற்றிக்கிறதுக்கு புத்தி ரேகை நல்லா இருந்தால் கண்டிப்பாக மாற்ற முடியும், வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். தவறாக இருக்குதுன்னா அதை மாற்றவும் முடியும். ஆனால் ஜாதகத்தில் பொறுத்தவரை இப்படி காமிச்சு இப்படி இருந்ததுன்னா இந்த இடத்துல அந்த கிரகம் இருக்குது, இந்த தசை புத்தி வரும்போது அதை செஞ்சே தீரும், அதெல்லாம் மாற்ற முடியாது. அந்த கிரகம் அப்படி வரும்போது அப்படி செய்யத்தான் செய்யும். ஆனால் கைரேகை இப்போ கரண்ட்லி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கிறத கைரேகை காட்டும். உங்கள் கையையும் பாருங்கள், ஜாதகத்தையும் பாருங்கள். புதன் வீடு நன்றாக கைரேகையில் இருந்தால் வாழ்க்கையில் அறிவை பயன்படுத்தி புத்திசாலித்தனத்தால் வாழ்க்கையில் உயர்வதற்கு வாய்ப்புண்டு. அதே போல உங்களுடைய ஜாதகத்தில் புதன் உச்சமா இருக்கா, நீசமா இருக்கா, கெட்ட கிரகங்களோடு சேர்ந்திருக்கா, அப்போ பொய் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொய் பேசினாலும் உண்மை பேசினாலும் புதன் மேடு ஜாதகத்தில் புதன் எப்படி இருக்காரு, கையில் புதன் மேடு எப்படி இருக்குன்னு பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணணும். உங்கள் கையையும் ஜாதகத்தையும் பாருங்கள். வாழ்க்கையில் உயர்வது புதன் மேடு உயர்வார்ந்து புதன் நல்லா இருந்தாலும் வாழ்க்கையில் உயர்ந்தே தீருவீர்கள். இது கண்டிப்பாக நம்ம எழுதி வச்சுக்கலாம். உங்கள் கையை பாருங்கள், வாழ்க்கையில் உயருங்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.